இன்னரும் தமிழ் மொழியே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என தமிழோடு உறவாடும் இந்த இன்னமுது அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை நான் துவங்குகிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு விடியல் என்பது கிழக்கில் அல்ல, அது நம் உழைப்பில். வாழ்க்கையில் அனைவரும் வெற்றியையே விரும்புவோம். ஆனால் அந்த வெற்றி எங்கே இருக்கிறது? பலர் சொல்கிறார்கள் அது அதிர்ஷ்டத்தில் இருக்கிறது என்று, சிலர் சொல்கிறார்கள் அது சந்தர்ப்பத்தில் இருக்கிறது என்று. ஆனால் உண்மையில் வெற்றி என்பது சந்தர்ப்பம் வந்த பிறகு பிரகாசிக்க வேண்டிய ஒன்று அல்ல, அது நம் முயற்சியினால் உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுவே விடியலாகும். ஒரு விதையின் வாழ்வை பாருங்கள். காற்றாலோ பறவையினாலோ நீராலோ அடித்துச் செல்லப்பட்டு ஓர் அனாதை போல் வறண்ட இருண்ட பூமியில் வீழ்ந்து கிடக்கலாம். என்றாலும் அவ்விதை தன் வாழ்வை நினைத்து நான் அதிர்ஷ்டமற்றவள் என புலம்புகிறதா? இல்லையே, அது பொறுமையுடன் முயற்சி செய்கிறது. அம்முயற்சியின் வெற்றிதான் மண்ணில் தலைத்து மரமாவதும் செடியாவதும், பிறருக்கு நிழலையும் மலரையும் காயையும் கனியையும் இறுதியில் மனித சமுதாயத்திற்கே மகிழ்வை தருகிறது. இது அல்லவா விடியல்? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறது தமிழ்மறை. கடல் சார்ந்த ராமேஸ்வர பகுதியில் படகு உரிமையாளரின் மகனாக வறுமையை அரவணைத்து வாழ்ந்தாலும் இதுதான் தன் வாழ்வு என்று சோர்ந்து போகாதவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தன் அயராத உழைப்பும் பல நூல்களை கற்று பெருக்கிய அறிவும் அவருள் வளர்ந்து வந்த தன்னம்பிக்கையும் தான் அவரை நம் நாட்டின் உயரிய பதவியில் அமர வைத்தது. இதுதான் விடியல் என்பது. ஆற்றின் துணையும் அறிவினை உள்ளடக்கி ஊக்கம் உடையவர் உணர்வுடையோர் என விடாமுயற்சி உடையோர் பற்றி கூறுகிறது நாலடியார். அதற்கேற்ப சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 286 நாட்கள் தங்கி போராடியவர் சுனிதா வில்லியம்ஸ். வெறும் 8 நாட்கள் என திட்டமிடப்பட்ட பயணத்தில் இடையூறுகள் பல ஏற்பட்டதே. பயந்து போனாளா அந்த காற்றின் மகள்? இல்லை, துவண்டு போனாளா அவ்வீரமங்கை? இல்லையே, அவள் செயலில் சிந்தனையில் தோன்றிய எண்ணங்கள் தான் அவரை 286 நாட்கள் உறுதியுடன் வாழ வைத்தது, விண்வெளியை ஆழ வைத்தது. சிறியோராகினும் பெரியோராகினும் செவி கொடுங்கள். கடின உழைப்பு என்பது மதிப்பு மிக்க சொத்து. அதை சற்றும் சளைக்காமல் செலவழியுங்கள். அதுவே உங்களிடம் வெற்றியையும் விடியலையும் கொண்டு வந்து சேர்க்கும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.